அறிவிக்கிறோம். வியாதியர்களை சுத்தமாக சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிராமப்புறங்களில் போன சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நம்ம வியாதி உள்ளவர்கள், கஷ்டப்படுறவங்க, வேதனை உள்ளவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, விசுவாசின் பிடியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது நாம் மத்தேயு அதிகாரம் 8ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் சத்தமா வாசி. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கிய போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவரை நீங்கள் இடைபடுங்க. ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலை. அல்லேலூயா. அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது, யார் மலையிலிருந்து இறங்கி வருகிறார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஆமென். அவரை பார்ப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, அரசியல் தலைவர்கள் போடுகிற கூட்டம் அல்ல, திருமண நிகழ்ச்சிகளை போடுகிற கூட்டம் அல்ல, திரளான ஜனங்கள் இயேசுவை பார்ப்பதற்காக கூடி வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஏன் இயேசுவை தேடி திரளான ஜனங்கள் வருகிறார்கள் என்றால், சுகமாவதற்கு. அல்லேலூயா. ஆமென். சாபங்கள் நீங்குவதற்கு. அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் மாறுவதற்கு. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை தேடி வந்தால்தான் அற்புதம் நடக்கும். இயேசுவை தேடி பின்னாடி போனால்தான் ஆமென் அதிசயம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போனால்தான் ஆமென் சாபங்கள் நீங்கும். இயேசுவை தேடி போனால்தான் பிசாசு ஓடும். இயேசுவை தேடி போனால்தான் ஆசீர்வாதம் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போனால்தான் சரீரத்திலே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இயேசுக்கு பின்னாடி தான் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நம் குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருக்கிறார்களா? நமக்கு முன்னாடி சிலுவை இருக்கிறதா? நம் வாழ்க்கையில கர்த்தரை உனக்கு ஆமென் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரை வைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் வைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம் வீட்டுக்குள் வைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சான்? பணிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம பணிவோட கேட்டோம்னா ஆண்டவர் விடுதலை செய்வார். உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டுங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென். உங்க வியாதிக்கு பதில் உண்டு. ஆமென். உங்க சாபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அந்த திரளான ஜனங்கள் மத்தியிலே ஒரு குஷ்டரோகி இயேசு கிட்ட வந்து என்ன செய்தான்? பணிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பணிவோடு வந்து கேட்டான். அவன் வாழ்க்கையில் நிறைய மருத்துவரை பார்த்திருக்கலாம், என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். அவங்க வீட்டுல விரட்டி இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் துரத்தி விட்டுருக்கலாம், அவங்க மனைவி துரத்திருக்கலாம், அவங்க பிள்ளைகள் துரத்திருக்கலாம். ஆமென். அவங்க உடம்பு முழுவதும் நாற்றம், ரத்தம் வடியுது. அவன் குஷ்டரோகத்தோட வந்து அந்த வலியோட அந்த வேதனையோட வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டவன பக்கத்துல பஸ்ல உட்கார வைக்க முடியுமா? பிச்சைக்காரன் நடுவில் சாப்பாடு போட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இயேசு கிட்ட அவன் தேடி வந்தான். அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் இந்த குஷ்டரோகி வந்து அந்த ரத்தத்தோட, இந்த வலியோட, இந்த வேதனையோட, இந்த பாடுகளோட ஆண்டவர் சமூகத்துல பணிவோட வந்து கேட்டான். அல்லேலூயா. சமூகத்துல யார் யார் பணிவோட கேட்கிறாங்களோ, பணிந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் விடுதலை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கிறான். ஆண்டவரே